இண்டிகேட்டர் கீழே இருக்குது. அதில் ஒரே குழம்புது. நான் 6 அடிக்கிறேன்னு சொல்லி இண்டிகேட்டரை வச்சு என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நானும் ரத்தியோ வந்து ஹோண்டா ஷோரூம் வந்திருந்தோம். ஆக்சுவலி இந்த பைக்கை ஒரு வாட்டி வந்து ஓட்டி பார்த்தோம். நான் நிறைய பைக்கை ஓட்டி பார்த்துருந்த காலத்தில் இதை வந்து ஓட்டி பார்த்துருந்தோம். வண்டி விலை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 2,20,000 இங்கே பாரு சைக்கிளுக்கு. இல்லை அது வந்து ஏதோ இஷ்யூ போல சொன்னாங்க. ஏதோ சொன்னாங்க, ஏதோ இஷ்யூ போல அது லைட்டாக ஸ்லிப் ஆகுது. சரி, நம்ம ஒரு மாதிரி ஒரு பைக்கு டிசைட் பண்ணி வச்சுருக்கிறோம். 2ல் 1 ஏற்றுல நம்ம கண்ணுன்னு. நான் ரத்திக்கு 3-4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஹைனஸ். சரி, அதனால் இதை ஓட்டி பார்க்கலாம் இன்னொரு வாட்டின்னு வந்தோம். சரி, வந்தது இவ்வளோ வந்துட்டோம். இல்லை ஃபிசிக்ஸ் அது மாதிரி பேசாமல் இன்னும் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்றத மட்டும் இந்த இதில் சொல்லலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ரொம்ப சினிமாட்டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதை அப்படியே காதில் வாங்கிக்கோங்க, ஓகேவா? முன்னாடியும் பின்னாடியும் அலாய் வீல் குத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சர் ஆச்சுன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர் போய் பச்சை ஓட்டிக்கலாம்னு அர்த்தம். அதான் வண்டி ஆன் பண்ணாலே ஹெட்லைட் எரியுது. அது BS6 கன்வென்ஷன் நினைக்கிறேன். அதனால் பேட்டரி எதுவும் பெருசாக வேஸ்ட் ஆகாதுன்னு தோணுது. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இல்லை என்ன அப்படி பெருசாக இருக்குது? வெறும் ஸ்பீடோமீட்ரு, ட்ரிப்பு, ஃபியூல் எவ்வளோ குச்சிக்குது, எத்தனாவது கியரில் இருக்கிறோம், டைமு, இவ்வளோதாங்குது. ஆனால் இதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியும் போல இருக்குது இங்கே. ஸோ கிவன் த சிச்சுவேஷன் உங்களோட GPS வந்து இந்த குட்டி இதில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் போட்டு பார்க்குற பொறுமை இல்லை, தேவையானு தெரில. இது வந்து மெட்டலு, அதனால் டேங்க் பேக் வாங்கினீங்கன்னா ஒட்டும். ஹிமாலயனில் மெட்டல் தான், ஆனால் டாமினர் பிளாஸ்டிக்கு ஒட்டாது. வேறு தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் கில். ஸோ ஸ்டார்ட்டுக்குன்னு தண்ணி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்சு லாங் ட்ரைவ் போகும்போது. இது வந்து ரியர் மிரர். இது அருண் என்னும் நான். ஆர் நீங்கள் குத்துக்கிறாங்க. இது வந்து ப்ளூடூத்துக்கு ஏதோ நேவிகேஷன் போல். அப்புறம் பாஸு, இண்டிகேட்டர். கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரில, அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்? என்ன ஒரு 5 லிட்டருக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 லிட்டர் இருந்தாலே சூப்பர் தான் இந்த வண்டி. 350cc. இப்போது இந்த வண்டியோட ஷாக் அப்சார்பர் பெருசாக 2 குத்துக்கிறானுங்க சைடில். மோனோ ஷாக் இல்லை டியூவல் ஷாக்கு. கிளாசிக்ன்றதுனால இதே மாதிரி தான் வரும். வேறு லெவல் சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டெயில் லைட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் ஆனால் இது எனக்கு என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. சைலன்சர் ரொம்ப 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 முக்கியமான மேட்ரு. இந்த டோனு சூப்பராக இருந்தது. ஒரு முறுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்க. சைட் ஸ்டெப் போட்டதுனால ஆன் ஆகல. அப்படியேடா அவன் எப்படி ஆன் பண்ணுறான் பாருங்க. பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணுன்னா டெக்னிக்கலாக நியூட்டன் ஹார்ஸ் பவர் அதெல்லாம் வேணாம். வண்டி வந்து ஓட்ட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னா அல்வா தூண்டில் உக்காஞ்சிக்கின்னு போனால் எப்படி இருக்கும் அந்த மேனிக்கு ஸ்மூத்தாக இருக்குது. சத்தியமாக ஹோண்டாவோட பெஸ்ட்டே அதோட இன்ஜின் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் யூனிகான் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? அந்த யூனிகான் வண்டி ஓட்ட ஸ்மூத்தாகும். அந்த மாதிரி ஒரு 350cc வண்டி ஓட்ட ஸ்மூத் ஆச்சுன்னா அது ஒரு நீங்கள் 350 ஹிமாலயன் ஓட்டிட்டு இந்த 350 ஓட்டினீங்கன்னா ஸ்மூத்னஸ்னால் என்னன்னு தெரியும். ஆனால் அதில் ஒரு தம்ப் இருக்கும். அந்த தம்புக்கு தான் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தம்பு வேணாம், எனக்கு ஸ்மூத்தாக ஒரு 350cc வேணும் அப்படின்னா இது நீங்கள் மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வாங்காதீங்க ரெண்டாவது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 350cc இவ்வளோ ஸ்மூத்தாக, அதுவும் கிளச்செலாம் இல்லை, சும்மா வாழைப்பழம் மாதிரி இது. இது பாருங்களேன்,
சும்மா அப்படியே வாழைப்பழமாக ஹாஃப் கிளச்சிலே கீர் மாற்றலாம். ஃபுல்லாக பண்ணி மாற்றினா டொப்பு டொப்புன்னு சவுண்டு கேட்கும். சும்மா ஹாஃப் கிளச்சிலே நீங்கள் கீர் மாற்றலாம், அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாவது நின்று ஓட்ட முடியுது. இது நான் இது உங்களுக்கு முக்கியமாக தர்றது, எனக்கு முக்கியம். இப்போது சொல்லி பிரயோஜனம் இல்லை, என் மைண்டு வேறு எதுவும் செட் ஆகிடுச்சு. அது எத்தனை இவன் பிட்டாக்கிட்டான். அதனால் இனிமேல் நம்ம செகண்ட் தாட்ஸ் இல்லை. ஆனால் இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். லே லடாக்குக்கு நல்ல ஆப்ஷனானா நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்ன, நமக்கு அதிகபட்சம் என்ன வேணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் இங்கேருந்து நம்ம வண்டி ஓட்டின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 90% வந்து ஹைவே, 10% தான் ஆஃப் ரோடு. ஸோ 10% ஆஃப் ரோடுக்கு போய் நீங்கள் வந்து 100% ஆஃப் ரோடு வெஹிக்கிளை வந்து ஒரு அவ்வளோ பெரிய லாங் ஜேர்னிக்கு நீங்கள் எடுக்கணுமானா அது நம்மளோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் டெசிஷன்ஸ் தான். ஆனால் ட்ரூத் பி டோல்ட், இந்த வண்டி வந்து ஆஃப் ரோடிங்கும் பண்ண முடியும். 210 எவ்வளோ இது எவ்வளோ ஹிமாலயாவுக்கு எவ்வளோ 200 சில்ட்ரன் நினைக்கிறேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது இங்கே போடுறேன், எங்கேயாவது போடுறேன். இது வந்து 167 என்னமோ. ஸோ கிரிட்டிக்கலாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் உண்மையிலே அது முக்கியமானு எனக்கு தெரில. யாராவது எத்தனை போய் லே லடாக் கூட்டி பார்த்தா தான் சொல்ல முடியும். இவன் மனசை வச்சா முடியும், ஆனால் எனக்கு வாங்குவானா தெரில. ஸோ அதான் பாருங்கள், இந்த வாரம் எங்கேயும் வெளியூர்லாம் போகல, வீட்டில் ஒதுக்கிறாங்க. அதனால் சரி இந்த வண்டி எத்தனை கொஞ்சம் சுற்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னு சொல்லிட்டு வண்டி தூக்கி அனுப்பிட்டோம். அவனுக்கு இப்போ பைக் சொல்லலாம் ஸ்ட்ரெயிட்ண்ணா, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அந்த முக்க ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உள்ளே போய் டைவர்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸ்கூலுக்கு அட்மிஷன் கேட்குறாங்க போல். ஸோ எங்கே விட்டோம்? இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோன்னு எத்தனை வந்து கால் மணி நேரம் அங்கே உட்காந்து பேசினுக்கிறோம். போகும்போது அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. இந்த சிக்னல் ஹெல்மெட் போடலன்னா பிடிப்பாங்களா? ஐயோ வேணா ஹெல்மெட் போடலன்னா பிடிப்பாங்க. அப்புறம் அங்கிள் நம்மளை ஓரம் கட்டி பத்து கேட்பாரு. நம்ம வேறு யூடியூப் சேனல் வேறு வச்சுக்கிறோம், தேடி கண்டுபிடிச்சி கேஸ் அனுப்புவோம். ஹெல்மெட் போடாமல் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணாதீங்க மக்களே, நாங்களாம் கெட்ட பசங்க, அறிவிக்காமல் பண்ணுறோம், ரொம்ப தப்பு. சும்மா இது மாதிரி குறுக்கு சந்தை தேர் மெயின் ரோட்லாம் போகாமல் குறுக்கு சந்தையில் தானே ஓட்டுறோம், அதனால் பரவாயில்ல. ஆனால் இப்போ ஹோண்டா ஹைனஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்ல, ரெண்டு பேரும் பண்ணோம்ல, என்ன வாங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா வண்டி வாங்குறதுக்கு ஏதா பண்ணுவீங்களா? பண்ணுறது உனக்கே நியாயமாக இருக்கா? நீ என்ன பண்ண, என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் எதை புக் பண்ணி வந்துட்டு இப்போ நீ என்ன வேலை பார்க்குற? நீ ஒரு குழப்பத்தில் இருக்கிற, உனக்கு ஒரு வண்டி சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டியை 2வது தடையாக ஓட்ட வந்தேன். டாமினார் வந்து நல்லா தான் இருக்குது, உண்மையிலே அந்த வண்டி நல்ல வண்டி தான், இல்லைன்னு சொல்ல. ஹிமாலயாவும் நல்ல வண்டி தான். என்னமோ நான் ஏன் வந்து அந்த 2 வண்டியில் உட்காந்தேன்னா, அந்த வண்டி தான் வந்து என் மைண்டுக்கு, என்னோடய ஃபிசிக்குக்கு, என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு, என் ரைடிங் ஸ்டைலுக்கு அது பிடிச்சிருந்தது அந்த வண்டி. அதனால் 2த்துல ஒன்று புக் பண்ணுறான்னு துட்டு கொடுத்து அமிச்சேன். ஆனால் ஹைனஸ் மேலே திடீர்னு ஒரு கண்ணாயிடுச்சு. ஏன்னா நீ எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல, நல்லா இருந்ததுன்னு சொன்னல. ப்ளஸ் நம்ம வந்து ஒரு குட்டி ரவுண்டு தான் வச்சாங்க, வண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ரவுண்ட் வச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சாங்க. அதான் போனேன். ஒரு வேளை நீ எத்தனை அந்த வண்டியை புக் பண்ணி அந்த வண்டியெலாம் வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், மேபி ஹைனஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உண்மையிலே நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு லாங் ரைடுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே அந்த வண்டியில் இருக்குது. அதாவது கன்வென்ஷனலாக ரொம்ப மாடர்னாக ஹைஃபையாக அந்த மீட்டர் இந்த மீட்டர் அந்த சென்சார்லாம் இல்லாமல் அது அந்த வண்டி எனக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ வீடியோ எடுக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யாரையுமே ஹைனஸ் போய் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், உண்மையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வண்டி போய் ஓட்டி பாருங்கள். ஒரு 350cc டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. தண்டர்பர்ட்லேயும் 350 இருந்தது, இப்போ மீட்டியாரில் 350 இருக்குது, கிளாசிக்கில் 350 இருக்குது, புல்லட்டில் கூட 350 இருக்குல்லடா, புல்லட்டில் 350 இருக்குது. அந்த வண்டிலாம் ஓட்டிட்டீங்கல்ல நீங்கள், இப்போ இந்த 350 ஓட்டி பாருங்கள். அந்த 2 350க்கும் என்ன வித்தியாசம், இந்த இன்ஜினோட டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த தம்புக்கும் ஸ்மூத்னஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, ரகட்னஸுக்கும் அல்வா துண்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியாது, சொல்ல தெரில. ஆனால் இப்போ நீ வந்து ஒரு புல்லட் ஓட்டுறேன்னு வச்சுக்கோ, இப்போ நம்மளும் தான் ஹிமாலயன் ஓட்டுறோம், இந்த கிளட்ச் எப்படி இருக்குது,
உங்களுக்கு தெரியும்ல நம்ம கத்தார் ப்ரோட ஹிமாலயன் வந்து எவ்வளோ கிளச்சு எப்படி இருக்குது. கை வலி பண்ணிட்டா. கை காப்பு கட்சிக்குதா, பிரேக் பிடிச்சி ஹேண்டில் பார் பிடிச்சி இங்கே பாரு கை காப்பு கட்சிக்குதா, க்ளவுஸ் போட்டே காப்பு காய்க்குது. அவ்வளோ டைட்டான கிளச்சு. ஆனால் இது கிளச்சா இது சும்மா நெய்யை ஊற்றி ஒழுக்கிற மாதிரி இருக்கு, சான்ஸே இல்லை. அது அந்த நீங்கள் யாராவது ஹைனஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் எந்த ஊரில் ஷோரூம் எந்த ஷோரூமாக இருந்தாலும் வண்டி எடுத்துன்னு போயிடுங்க. எவனாவது பின்னாடி உட்காந்தானா ஓரம் கட்டி அந்த தம்பி மரத்தில் நேலாக இருப்பா ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரேன்னு சொல்லி வண்டி எடுத்துன்னு போயிடாதீங்க. இந்த மாதிரி இல்லே வந்து ஓரம் சீனை போட்டிருப்பானுங்க. ஆனால் எதுவும் பண்ணல, கூலாக விட்டானுங்க. நியாயமாக அவ்வளோ நேரம் நம்ம டெஸ்ட்டை எந்த வண்டியுமே எடுத்துன்னு போய் பண்ணதில்லை. இது டாமினாரை பண்ணோம். இந்த வண்டி வந்து நிறைய டைம் கொடுத்தாங்க, அதாவது கண்டுக்காமல் விட்டாங்க நம்மளை. நான் கொஞ்சம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். பொறுமையாக டைம் எடுத்து அந்த வண்டியை ஓட்டி பாருங்க. என்னடா ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ்க்கு நீங்கள் ஒரு லவ் ஆகிடுவீங்க. அதுக்கு மேலே உட்காந்துருக்கிறது சுகம் எப்படி இருக்குது, அப்ரைட் ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது, ஷாக் அப் ஸ்டாப்ஸ் எப்படி இருக்குது, அந்த பிக்கப் எப்படி இருக்குது. பிக்கப் நல்லா இருந்தது. ஒரு 350cc ஒரு க்ரூசருக்கு என்ன பிக்கப் இருக்கணுமோ அந்த பிக்கப் இருந்தது. அந்த வண்டி எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு இந்த கிளச் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், கியர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பிரேக் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், சடன் பிரேக்கிங்காக இருக்கட்டும். ஏஞ்சி நின்று ஓட்ட முடியுதுப்பா, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. போன வாட்டி ஓட்டும் போது நான் ஏஞ்சி நிற்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்தது. இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹிமாலயன் அளவுக்கு கிடையாது. நம்ம ஹிமாலயனையும் இந்த பைக்ஸையும் கம்பேர் பண்ண தப்பான கம்பேரிசன் அப்படி பண்ணக்கூடாது. ஹிமாலயன் வந்து பில்ட் ஃபார் ஆல் ரோட் ஆர் நோ ரோட். இந்த வண்டி வந்து பில்ட் ஃபார் ரோட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸே பண்ணக்கூடாது. நல்லா இருந்தது, உண்மையாக நல்லா இருந்தது. நீங்கள் ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆவிட் பைக் லவராக இருந்ததுன்னா ஹோண்டாவில் வந்திருக்க இந்த இன்ஜினை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். புதுசாக ரிஃபைண்டாக இருக்கிற அதுவும் அந்த மஃப்ளர் சைலன்சர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இட்ஸ் நாட் மை பைக், பட் இட் குட் பி யோர்ஸ். கரெக்ட்.